எல்லா வேலையிலையும் கஷ்டம் உண்டு. கஷ்டம் இல்லாத வேலை எதுவுமே இல்லை. சாப்பிட்றது கூட ஒரு கஷ்டமான வேலை தான் அது. ஏன்னா சும்மா இருக்கிறது அதை விட கஷ்டமான வேலை. இப்படி வாழ்க்கையில் நம்ம சந்திக்கக்கூடிய விஷயங்களில் எல்லா வேலையும் கஷ்டம் உண்டு. நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இன்றைக்கி நான் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு சம்பவம் மனசுக்குள்ளே தோணுச்சு. அது என்னென்னா, நீங்கள் இந்த காணக்கூடிய அந்த அந்த படியிலேருந்து ஏணியிலேருந்து நான் மேலே நின்று வேலை பார்த்துட்டே இருந்தேன். வேலை பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு காரியம் மனசுக்குள்ளே தோணிச்சு. அது என்ன விஷயம்னா, நம்ம கொத்த வேலை செய்யக்கூடியது நம்ம சீட்டுக்கிட்ட இருந்து வேலை பார்ப்போம். அந்த சீட்டு இருக்கு இல்லையா, அந்த அந்த கேப் எல்லாம் அடக்கியே தான் வேலை பார்த்துட்டு இருந்தேன். ஏன்னா அப்போ சீட்டுக்கும் எனக்கும் உள்ள தலைக்குள்ள கேப்பு ரொம்ப பக்கம். காலையில் 8:30 மணிக்கு அப்படி வியர்த்து ஊற்றுதுங்க, சரியாக வியர்த்து ஊற்றுது. அப்போ தான் வெல்டிங்காரங்களை மனசுக்குள்ளே நினச்சேன். இந்த வெல்டிங் வேலை பார்க்குறவங்க இதே மாதிரி ஷீட்டுக்கு மேலே ஏறி இருந்து வேலை பார்க்கும்போது எவ்வளவு சூடாக இருக்கும், அந்த இடம் அவ்வளோ ஹீட்டாக இருக்கும். அப்போ மனசுக்குள்ளே நினச்சேன், எல்லா வேலையும் கஷ்டம்தான், கஷ்டம் இல்லாத வேலை எதுவுமே இல்லை. வெல்டிங்காரங்களை குறித்து ஒரு நிமிஷம் நான் மனசில் நினச்சேன். ஏன்னா வெல்டிங் வேலையும் கஷ்டமான வேலை தான். கண் பாதிக்கும். அதே மாதிரி இந்த அடிச்சிட்டு கிடந்த கண் பாதிக்கும். நல்லா எப்போவுமே சூடாக இருக்கும். உங்களுக்கு உங்கள் வேலை பார்க்க இடம் ஹீட் அதிகமாக இருக்கும். எத்தனையோ பேர் கண்ணில் இந்த தீப்பொறி படியதும் இன்னும் பல இன்னல்களை அனுபவிச்சிட்ருக்காங்க. அப்போது நான் இந்த இந்த விஷயம் இந்த வீடியோ எதுக்காக போடுறேன்னா, வெல்டிங் வேலை செய்யக்கூடிய நண்பர்களுக்காக. எனக்கு ஒரு நண்பரும் 2-3 பேர் வெல்டிங் வேலை தான் பார்த்துட்ருக்காங்க. உங்கள் கஷ்டத்தை நான் இன்றைக்கி உணர்ந்தேன். கண்டிப்பாக உங்கள் வேலையும் கஷ்டமான வேலை தான். முதல்ல வீடியோ போடும்போது சும்மா சாதாரணமாக என்னை மட்டும் வச்சு போடணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அந்த நேரத்தில் தான் நான் வேலை பார்த்துருந்த வீட்டில் 2 வெல்டிங் வேலை செய்ய நண்பர்கள் வந்தாங்க, கேரளாவில் உள்ளவங்க. அப்போ அவங்கள பார்த்தோன்னே சரி இந்த வீடியோவில் அவங்களையும் சேர்த்து போடலான்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பதிவை நான் போட ஆரம்பித்தேன். அப்போது எவ்வளவு இந்த ஹைட்டில் இருப்பாங்க அவங்க வெல்டிங் வேலை பார்க்கவங்க. சீட்டு போடுறதெல்லாம் ரொம்ப 10 அடி 20 அடி உயரத்துல எல்லாம் மேலே ஏறி இருக்கும்போது அவ்வளவு வெயில் சூடாக இருக்கும். சிலப்போ ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் எல்லாம் அந்த சீட்டுக்கு மேலே இருந்து வேலையை முடிச்சுட்டு இறங்க உள்ள சூழ்நிலை அவங்களுக்கு வரும். அப்போ எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிடுங்க. இந்த அவ்வளோ ஹீட்டில் இருக்கும்போது எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்கன்னு சிந்திச்சு பாருங்கள். அதனால் நான் இந்த வீடியோ போடும்போது எனக்கு வேலை மட்டும் போடுன்னு நினைக்காதீங்க. எல்லாருக்கும் கஷ்டம் எனக்கு தெரியும். ஆனாலும் நம்ம சேனல் பேர் கன்னியாகுமரி கொத்தனார். கொத்த வேலை பற்றி அதிகமாக வரும். இன்னும் மற்றுள்ள வேலைகள் ஒர்க்ஷாப் ஆகட்டும், இல்லைன்னா பால்வெட் ஆகட்டும், எல்லாம் ஒவ்வொரு வீடியோ நான் கண்டிப்பாக போடாமல் இருக்க மாட்டேன். ஆனால் நான் இப்போவும் சொல்லேன், எல்லா வேலையிலையும் கஷ்டம் உண்டு. அதனால் கமெண்ட் பாக்ஸில் வர நண்பர்கள் சொல்லுவாங்க, நீ உனக்கு கஷ்டம் மட்டும் சொல்லியன்னு. அது அப்படி கிடையாது. எல்லோருடைய சுகதுக்கங்களும் பங்கெடுத்து ஒரு மனுஷன் வாழணும். அவன் தான் உண்மையான மனுஷன். அல்லாமல் தனக்கு மட்டும் வாழறது வாழ்க்கை கிடையாது. நான் அப்படி நினைக்கக்கூடிய மனிதனும் கிடையாது. அதனால தான் இந்த மாதிரிப்பட்ட விஷயங்களை உங்கள் கூட நான் பகிர்ந்து கொள்ளேன். இன்னும் நமக்கு நிறைய வீடியோ வரும். வெல்டிங்கார நண்பர்கள் எல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். வெல்டிங் வேலைக்கு போகிறவங்க நான் சொல்லிய விஷயங்கள் உண்மைதானான்னு கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணால் தான் எனக்கு மனசு அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். ஏன்னா உங்களை பற்றி தான் இன்னைக்கு பேசியிருக்கேன். அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இன்னும் நிறைய கொத்தவேலை சம்பந்தமான வீடியோஸ் சந்திப்போம்.